கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். 400 வருடங்களுக்கு முன்னரே இது பற்றி தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் காணலாம். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. தங்கள் உடைமைகளோடும் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு சென்றார்கள். அவை பார்வோனுக்கு சொந்தமானவை அல்ல. யாக்கோபும் அவனுடைய குமாரரும் தங்களுடைய ஆடு மாடுகளை எகிப்திற்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அங்கு அவர்களுடைய ஆடு மாடுகளும் அதிகமாய் பெருகியிருந்தன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவு பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எகிப்தை விட்டு அவர்களை போக விட்டதற்காக எகிப்தியர்கள் வருந்தினார்கள். இஸ்ரவேலரின் உழைப்பை இழந்தது அவர்களுக்கு பெரிய இழப்பாக இருந்தது. இஸ்ரவேலரை மீண்டும் எகிப்திற்கு கொண்டு வர தீர்மானித்தார்கள். ஒரு படையும் 600 ரதங்களையும் திரட்டி கொண்டு ராஜா அவர்களை பின்தொடர்ந்தான். சமுத்திரத்தின் அருகே அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கினான். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவ ஆலோசனை நமக்கு தேவன் தரும்படி ஜெபத்திலே நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த காரியங்கள் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய கண்கள் திறக்கும்படி இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.